வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 30 திங்கட்கிழமை 2026 பழனி முருகன் கோவில் பங்குனி உத்திர தகவல்களில் இது 4வது வீடியோ. மலையேறும் படிப்பாதை கியூ வரிசை இப்போ இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோயிலில் தங்கரத புறப்பாடு பங்குனி உத்திரத்துக்கு பிறகு தான் நடைபெறும். பங்குனி உத்திர திருவிழா காரணமாகவும் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதாகவும் தங்கரதம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கிரிவீதி ஃபுல்லாமே கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. பக்தர்கள் நிறையா பேர் கிரிவலம் வந்தாங்க. கொடுமுடி தீர்த்த காவடிகளும் ஆங்காங்கே தென்பட்டது. பழனி முருகனுக்கு கொடுமுடியிலேருந்து தீர்த்த காவடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக அங்கே இருக்கிற 3000 ஆண்டு பழமையான வன்னிமர இலைகளை போட்டு தான் கொடுமுடி காவேரி ஆற்றுலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதனோட சரியான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அரையும் குறையுமா தெரியும். அதை வச்சு நம்ம வீடியோ போட முடியாது. சரியான காரணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேர் கட்டும் பணிகளும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் அந்த பெரிய தேரில் முருகப்பெருமான் வருவார். சின்னதாக இருக்க அந்த 2 தேரில் ஒன்றில் விநாயக பெருமான் வருவார். மற்றொரு தேரில் முருகப்பெருமானின் படைத்தளபதியான வீரபாகு தேவர் வருவார். உத்திரத்தன்னைக்கு நம்ம தேர் பார்க்குறக்காக ஆங்காங்கே LED டிவி வச்சுருக்குறாங்க கிரிவீதியில். பாத்ரூம் வசதி சரியாக இல்லாத இடத்துல எல்லாம் மொபைல் டாய்லெட் கொண்டு வந்து இறக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளை வேறொரு தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.